Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் இது. இதில் வந்து உங்களோட ஃபைனான்ஸ், ஜாப் கேரியர், எஜுகேஷன் சம்மந்தமானது என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ மைண்டில் நிறுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களோட லவ் லைஃப் ஆர் திருமண வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரி, மேரேஜ் லைஃப், நீங்கள் வந்து மனதில் நிறுத்திக்கிட்டு உங்களுக்கான அந்த விஷயங்கள் என்ன இருக்கோ, உங்களோட எதிர்பார்ப்பு, அதுக்கு அவர் வந்து மைக்கேல் ஏஞ்சல் என்ன உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறாரு, பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இதில் 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1க்கு வந்து இந்த வேல் வைக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஒரு கீ செயின் மாதிரி இருக்குது, இந்த வேல். ஓகே, கீ செயின். அதுக்கப்புறமா இது வந்து உங்களுக்கு ஒரு ஹீலிங் ஸ்டோன். இது ரூட் சக்ராக்குரிய ஹீலிங் ஸ்டோன். ஓகே, இந்த 2 பைலில் உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுங்க. கமெண்ட்டில் வந்து மைக்கேல் ஏஞ்சல் நம்பர் 222555 இந்த நம்பருக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வந்து ரீடிங்குள்ளே போகலாம். பைல் 1 சூஸ் பண்ண மக்களே, ஏஞ்சல் உங்களுக்கு இந்த வாரம் என்ன கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, நீங்கள் மணிக்காக கேட்குறீங்க, இல்லை ஒரு ஜாப் கேரியருக்காக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன உங்களுக்கு தேவையோ கேளுங்க. வாட் எவர் யூ வாண்ட். ஓகேவா? பாதுகாப்பு வேணுமா? நிறைய கண் திருஷ்டி இருக்குது, நிறையா வந்து எதிரிகளோட தொல்லைகள் இருக்குது. ஏஞ்சல் ப்ரொடெக்ட் மீ ஏஞ்சல் அப்படின்னு சொன்னீங்கன்னா வருவார். அண்டர்ஸ்டாண்ட்? நம்மக்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஏஞ்சல்ஸோட அந்த இதெல்லாம் நான் வந்து பண்ணியிருப்பேன். அவங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ்லாம் நான் கொடுத்து அவங்களுக்கு வந்து வழிநடத்துறதுக்காக கமெண்ட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அவங்க நிறைய அந்த ரஃபேல் ஏஞ்சலோட அந்த பிளஸ்ஸிங்ஸை, அப்புறம் வந்து மைக்கேல் ஏஞ்சல், 369 ஏஞ்சல், இவங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து டெய்லி லைஃப்பில் அவங்கள எவ்வளோ அழகாக வந்து அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் போடுறாங்க. யாருக்காவது இந்த இது வேணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து லிங்க் ஒன்று கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் கேட்குறீங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா, எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்னோடய பீப்புள்ஸ் வந்து கமெண்ட்டில் போடுறாங்க. ஆனால் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, சரி, எனியோ அது நான் வந்து தனியாகவே நம்மளோட அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்று ஆட் பண்ணி நான் வந்து சேர்த்து விடலான்னு இருக்கேன். யாருக்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் அவங்க டே டு டே லைஃப்பில் வந்து ஏஞ்சல்ஸ் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அந்த மேஜிக் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதே மாதிரி கிளாஸ் கற்றுக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஹீலிங் ப்ராசஸ்லாம் நடக்குது, அவங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த மேஜிக் நடக்குது தெரிஞ்சுக்கணும், அவேராக இருந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. புரியுதா? உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காரு, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, ஃபைனான்ஸ்க்காக, ஜாப்க்காக, மேரேஜ் லைஃப்க்காக, இல்லை லவ் லைஃப்க்காக, என்ன உங்களுக்கு வேணும், எல்லாத்துக்கான கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஓகே, ஏன்னா ஒரு சிலருக்கு கமெண்ட்டில் போடுறது, எத்தனை பேர் அதை வந்து சில அவங்கவுங்க லைஃப்பில் என்னென்ன அற்புதங்கள் டிவைன் கொடுத்துட்ருக்காங்களோ அதை ஷேர் பண்ணுறாங்க ஒரு சில மக்கள். ஆனால் ஒரு சிலர் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் கேட்கவும் செய்கிறீங்க. ஒரு சிலருக்கு வந்து அது தெரிஞ்சுக்கணுன்னு ஏகராக இருக்கீங்க. தெரிஞ்சுக்கோங்க. அதை வேணும்னு நினைக்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் இந்த கமெண்ட்லேயே போடுங்க, எனக்கு வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் மேடம், எங்களுக்கு வந்து லிங்க்கு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு கூட நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அது இன்னும் தெரில, டக்குன்னு நான் ரீடிங் எடுக்கும் போது எனக்கு தோணுச்சு. புரியுதா? ஏன்னா எவ்வளோ பேரும் அந்த ஏஞ்சல் நேம் சொல்லும் போது எனக்கு போன வாரத்தில் ஒரு சிஸ்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. ரஃபேல் ஏஞ்சலோடு அவங்களுக்கு ரொம்ப கனெக்ஷன் நல்லா இருக்குது. அவங்க வந்து ரஃபேல் ஏஞ்சல் கிட்டே ஏதோ ப்ரே பண்ணிவிட்டு
ஏஞ்சல் எனக்கு வந்து எனக்கு இதெல்லாம் வந்து சரியாகுது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சைன் காமிங்க, நீங்கள் என் கூட தான் இருக்கீங்கன்னா. அதுவும் வந்து கமெண்ட்டில் பாருங்கள், அவங்க எனக்கு க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளையாக வரணும் நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க மனதில் நினச்சிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு வந்து சைன் காமிக்கணும், க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளையாக ஆனால் அவங்களுக்கு நிறைய கலர் பட்டர்ஃப்ளையாக வருது. நிறைய அவங்க நம்மக்கிட்ட வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய அற்புதங்கள் டிவைன் பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் வந்து மறுநாள் அவங்க நினச்சிருக்காங்க, அன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையனோட கையில் அவங்க பையன் அந்த பட்டர்ஃப்ளை வந்து பார்த்துருக்கான். அந்த பட்டர்ஃப்ளையை அவன் பிடிச்சிட்டு வந்து அவங்க முன்னாடி அவங்க கையில் வைக்கிறான், எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஃபோட்டோவே அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் மைண்டில் நினச்சிட்டு இருந்தேன் மேடம், என் பையன் காலையில் இந்த மாதிரி க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளை கொண்டு வந்து என் கையில் வைக்கிறாங்க, கொண்டு வந்து காமிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, எனக்கு உங்களுக்கு இதை சொல்லணும்னு நினச்சி நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய அந்த டிவைனோட கனெக்டிவாக ஆவாங்க அவங்க. நிறைய அற்புதங்கள் அவங்க லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பைல் 1 சூஸ் பண்ண மக்களே, நீங்கள் வந்து ஜாபுக்காகவும் நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. நான் ஜாப் கேரியர் ஃபைனான்ஸ்க்காக சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த விஷயங்களும் உங்கள் மைண்டில் ஓடின்னு தான் இருக்குது. நான் சொன்ன எனக்கு அந்த இன்ட்யூஷன் வந்துச்சு, அதனால் நான் கொடுத்தேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நம்ம வந்து லவ் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் லைஃப் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருந்தோம். ஒரு ஜென்ரல் ரீடிங் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ், அதே மாதிரி மணி ஓரியன்டானது, ஜாப் கேரியர் இது மாதிரியும் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் நான் இப்படி எடுக்கணும்னு எனக்கு காலையில் தோணுச்சு. அதனால் நான் பண்ணேன். அது இன்ட்யூஷன் வந்துட்டு இருந்தது, அதை நான் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாருங்கள், நீங்கள் பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி ரெசனேட் ஆகுது. ஸோ தட் அந்த இன்ட்யூஷன் நமக்கு வேலை செய்யுது. எஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்க வந்து மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருப்பீங்க, கிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் கணவரோடு கிடையாது. ஒரு சிலர் அதாவது 75% பார்க்குறவங்க ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க. ரிமைனிங் 25% 4ல் 3 பங்கு வந்து லேடிஸ் பார்க்குறீங்க, 1 பங்கு ஜென்ஸ் பார்க்குறீங்க. எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிங்கிளாக இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு கிட்ஸ் இருக்கலாம். ஆனால் கிட்ஸ் உங்கள் கூட இருக்கான்னு எனக்கு ஷுவராக சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஆனால் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிட்ஸோடு தான் இருக்கீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் கொடுத்த வலி வேதனைகள் அது எல்லாமே வந்து ரொம்ப உங்களை வந்து பாதிச்சிருக்கு. ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. நீங்கள் அதில் மட்டும் பர்சனல் லைஃப்பில் ஃபெயிலியர் இருக்குது, ஓகே. கிட்ஸோடு இருக்கீங்க, உங்களோட விஷயங்கள் அந்த குழந்தையும் பாதிச்சிருக்கு. உங்களோட ஹெல்த் வைஸ் நீங்கள் பாதிச்சிருக்கீங்க. நான் ஹெல்த்தை பற்றியும் பேசினேன். ஏன்னா ப்ரிடிக்ஷன் கொடுக்கும் போதே ஹெல்த் பற்றி நான் பேசினேன். ஹெல்த்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போ வந்து நர்வஸ் சிஸ்டமில் ப்ராப்ளம் இருக்கும், இல்லைனா டைஜஷன் சிஸ்டமில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதே மாதிரி உங்களோட கணுக்காலில் வலி, வீக்கம், ஸ்வெல்லிங் அந்த மாதிரியெல்லாம் ஏதோ ஒன்று இருந்துகிட்ருக்கு. சில பேருக்கு கண் பிரச்சனைகள் கூட இருக்கலாம். இது எதனாலன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக வந்து உங்களோட ஜாபில் கொஞ்சம் சில விஷயங்கள் நீங்களே வந்து ஒரு சொந்த தொழில் பண்ணுறது, சுயமாக ஒரு ஜாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அதில் ரொம்ப நாளாக இன்புட் போடுறீங்க, ஆனால் அவுட்புட் கிடைக்கல. லாபம் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு வரமாட்டேங்குது. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. அந்த வலி வேதனைகள் ஒரு நேரம் வந்து என்னால் சாதிச்சிட முடியும், நான் இதுக்கு முன்னாடிலாம் நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கேன், சாதிக்க முடியும்னு நினைப்பீங்க. ஆனால் நிறைய பேர் எப்படி நினைப்பீங்கன்னா, நான் எவ்வளோ போட்டாலும் எனக்கு வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறேன், டிவைன் என் கூட இருக்காங்க, நான் இவங்களெல்லாம் நான் வந்து எனக்கு சக்ஸஸ் வந்துடும் அப்படின்னு நினச்சி நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஏன் ஃபெயிலியர் ஆகுது? உங்களை சுற்றி இருக்கிற அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்க அந்த வேலை பார்த்துட்ருக்க இடத்துலையும் கிளாஷு. உங்கள் பேச்சை உங்கள் கூட இருக்கவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஸோ வாய்க்கா வரப்பு தகராறுலாம் அதிகமாக இருக்குது. அடிக்கடி கிளாஷ். இப்போ கரண்ட்டில் வந்து இந்த வரும் வாரத்துலேயும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களோட சொந்த பந்தங்களோடையும் சரி, நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இல்லை சுயதொழில் பண்ணுறீங்கனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
இப்போ நீங்கள் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னாலும் அங்கே நீங்கள் வந்து ஒரு உங்களுக்குன்னு பேஷனேட்டாக தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் சொந்த தொழில் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ படிப்பு சம்மந்தமாக கூட ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, படிக்கிறது லேர்ன் பண்ணுறது. அப்படி லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த படிப்புலையும் கொஞ்சம் வந்து சக்ஸஸ் இல்லை. எப்போ கிடைக்கும் எனக்கு, நான் எப்போ இதில் வந்து எனக்கு வந்து டிவைன் எனக்கு எப்போ தருவீங்க மைக்கேல் ஏஞ்சல், நான் உங்களையே பிடிச்சிட்ருக்கேனே, எனக்கு ஏன் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க. ஒரு நேரம் ரொம்ப தைரியம் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் அண்ட் கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் இருக்கிறவங்க அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் ஒரு 5% or 10% வந்து நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஸோ தட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பயம் பதட்டத்தெல்லாம் போக்கணும். உள்ளே என்ன வைப்ரேஷன் கொடுக்குறீங்களோ அந்த வைப்ரேஷன் வெளியில் வரும் கைஸ். உள்ள மேலே மட்டும் கான்ஷியஸில் இருக்கும் போது, அதாவது நம்ம விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது நான் ரொம்ப தைரியசாலி, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், ஆனால் உள்ளே ஒருத்தன் பேசிகிட்டு இருப்பான். அது இந்த வடிவேல் ஜோக்கெல்லாம் அவர் அது நினைக்கும் போது நிறைய காமெடி வருது. அந்த உள்ளுக்குள்ளே ஒருத்தன் இருந்து பேசிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி எப்போவுமே வந்து என்ன கெட்டப் போட்டாலும் வந்து அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு அவர் வந்து கெட்டப் போட்டாலும் அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாருமே. ஒரு படத்தில் கொண்டையை மறந்துடுவார். அந்த கொண்டையை வந்து சரி பண்ண மாட்டார், மற்றது எல்லா கெட்டப்பும் மாற்றுவார். என்னடா இது எல்லாம் எந்த கெட்டப் போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறீங்களா அப்படின்னு கேட்டால், மண்டையில் இருக்கிற அந்த கொண்டையை மாற்றினா தானே அப்படின்ட்டு. அது மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்தை மாற்றாமல் நீ என்ன கெட்டப் போட்டாலும் என்ன ரிசல்ட் வரப்போகுது, நீ யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது மாதிரி ஃபெயிலியர் நிறைய பார்த்துருக்கீங்க கைஸ். உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் வந்து உங்களை வந்து ஒரு சிலருக்கு வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர், உங்கள் கூட சுற்றி இருக்கிறவங்க பயங்கர டாக்ஸிக். ஒரு சிலர் வந்து ரீயூனியன் கேட்குறீங்க, உங்களுக்கு ரீயூனியனுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. பட் ரீயூனியன் ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன் வரலாம், ஓகேவா? ஆனால் அதை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது தான் அதில் ஒரு கேள்வி. ஒரு சிலர் வந்து இந்த ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் நல்ல ஒரு மற்றவங்கள ஹீல் பண்ணக்கூடிய ஒரு இதில் தான் இருப்பீங்க. ஒரு குரு ஸ்தானத்தில் ஒரு ஹீலர்ஸ், தெரபிஸ்ட் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல் எனர்ஜியில் இருக்கீங்க. உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க. கோவத்தை குறைங்க, அமைதிப்படுங்க. ஓகே, இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும். காரியம் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கொண்டையை மாற்றுங்க. ஓகேவா? கெட்டப்பை மாற்றுறீங்க, ஆனால் கொண்டையை மாற்ற மாட்டேன்றீங்களே. அந்த கோபம், ஆக்ரோஷம் அதெல்லாம் வந்து ரெக்கார்டு. ஓகே, அந்த கோவத்தில் பேசுகிற விஷயங்களை, கோவத்தில் தானே நான் பேசினேன், கோவத்தில் தான் உங்களுக்கு சப்கான்ஷியஸ் வேலையை செய்யும். உணர்வு எங்கே கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல சப்கான்ஷியஸ் ஓப்பன் ஆகும், தெரியுமா? நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, உங்களுக்கான சில பேருக்கு வந்து ஒரு நல்ல ரீயூனியன் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ரீயூனியனுக்காகவும் கேட்குறீங்க. அதே மாதிரி ஜாபுக்காக ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் அதுக்கான ஒரு விஷயங்கள் நீங்கள் ஏதாவது அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்கனாலும் இந்த வாரம் வரும், சரியா? அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய செக்டார் எதெல்லாம்னா, உங்களோட குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா சண்டை சச்சரவு நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்கள் விட்டு போனவர் திரும்ப வந்து ஒரு சிலரை வந்து டாக்ஸிக் பண்ணுவாங்க, வேணும்னே சண்டைக்கு வருவாங்க. அப்படி வந்தாலும் நீங்களும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போகாதீங்க. இது என்ன, அதாவது விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சு போகுது, நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் மெடிடேஷனில் கவனம் வைங்க, ஹீல் பண்ணுங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப இருக்குது. சில பேர் ஹிப்னட்டிசம்லாம் போய் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் போகாதீங்க. போனீங்கன்னா சிக்கிக்குவீங்க, தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும்னா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் யாராவது நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறீங்களா? உங்கள்கிட்ட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறாங்களா? விஷயம் தெரியாமல் போய் எக்குத்தப்பாக செலவு பண்ணின்னு மாட்டிகிட்டு இருக்காதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுமா. தெரிஞ்சவங்க நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்து பண்ணுறாங்க, பண்ணிகிட்ருக்காங்கன்னா போய் பண்ணிக்கோங்க. அப்படியே தெரியலனா டிவைன் பர்த்தில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே நான் வந்து
ஓப்பனாக சொல்லிகிட்ருக்கேன். என்ன மாதிரி வந்து சேனலில் ஓப்பனாக அந்த விஷயங்களை பேசுகிறது ரொம்ப ரேர். நான் அந்த மாதிரி பார்க்கல. அதனால் மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. ஸ்பிரிச்சுவல் லைனை கையில் எடுத்து நல்லபடியாக வரணும்னு நினச்சி தான் அதுக்கு போகிறீங்க. ஆனால் அதில் ஏடாகூடமாக போய் மாட்டிக்கிறீங்க. அப்புறமா எந்த ரிசல்ட்டும் கிடைக்காம வெக்ஸ் ஆகி வந்துடுறீங்க. ஆனால் டிவைன் பவரை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும். நீங்கள் இதுக்காக சன்னியாசம்லாம் போக தேவையில்லை. நீங்கள் நார்மல் லைஃப்பை வாழுங்க. உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் போங்க. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு புதிய விஷயங்கள், புதிய தொடக்கம், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி விஷயங்கள்லாம் கூட இந்த வாரத்தில் நடக்க போகுது. ஓகேவா? வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, ஜாபுக்காக ஏதாவது முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கான அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவல் கிடைக்கும். அதே மாதிரி ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னாலும் இப்போ கொஞ்சம் காலகட்டம் உங்களை ஹீல் பண்ண வேண்டிய டைம் இது, ப்ராசஸ். ஏன்னா ரியல் ஃபேக்டை சொல்லி தானே ஆகணும். அதை என்னால், ஏன்னா நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சனாக இருக்கலாம். நீங்கள் நிறைய ஒரு சிலர் வந்து கிளாஸ் கூட ஏதாவது ஒரு இந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கிளாஸு இல்லைனா ஸ்பிரிச்சுவல் கிளாஸில் ஏதாவது கூட நீங்கள் கற்றுட்டுருப்பீங்க. ஆனால் அதை ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணல. ஒழுங்காக நல்ல ஒரு குருவை ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக ஃபாலோ பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுங்க. ஆனால் உங்களோட லேகிங் எங்கே இருக்குன்றதை சொல்லிட்டேன். கவனம் தேவை. உறவுகள்கிட்ட கவனம் தேவை. வெளி வட்டாரத்திலும் கவனம் தேவை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, லவர்ஸாக இருக்கீங்கன்னு அவங்கக்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அந்த வாய்க்கா வரப்பு தகராறை பெருசு பண்ணாதீங்க. ஒன்று அவங்களோட தான் வாழணும்னு நினைக்கிறீங்களா, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியலையே மேடம் அப்படின்னா எப்படி அந்த பர்சனை உங்ககிட்ட ஆஃப் பண்ண வைக்கணுங்கிற வித்தை வேணுமா, அதை கற்றுக்கணுமா, லைஃப் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் கர்மாவை கிளென்ஸ் பண்ண முடியும். உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ண முடியும். பவர் பண்ண விஷயத்தை எப்படி உங்களோட விஷயங்களில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் எல்லாமே சொல்லித்தருவேன். ஓகேவா? இதை பற்றி பழைய பதிவில் நிறைய போட்டிருப்பேன். அதோட லிங்க்கை கூட நான் அந்த வீடியோட எண்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஆனால் உங்களை கொஞ்சம் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வர ஸ்ட்ரகிளையும் சொல்லிட்டாரு. இந்த வாரத்தில் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து உங்கள் உங்களோட மைண்ட் செட்டை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக நீங்கள் மாற்றி சப்கான்ஷியஸ் அண்ட் கான்ஷியஸ் ரெண்டு மைண்டையும் வந்து ஒரு பேலன்சிங்காக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நிறைவாக இருப்பீங்க இந்த வாரம். எல்லாத்துலேயுமே உங்கள் கணவர்கிட்ட கூட ஒரு அன்பு, ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். அந்த எமோஷ்னல் இதில் கூட நான் இருக்கேன் பார்த்துக்கலாம், ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு கூட ஒரு வார்த்தை நீங்கள் நிறைய நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் கைஸ். சின்ன சின்ன விஷயம் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய மலை மாதிரி ஒரு விஷயம் பெருசாக நடந்தால் தான் நான் வந்து கிராட்டிடியூட் பண்ணுவேன், நான் வந்து டிவைனுக்கு நன்றி சொல்வேன், ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்வேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தேங்க் பண்ண ஒரு சின்ன மெசேஜ், சின்ன விஷயம் உங்கள் காதுக்கு கிடைக்குதுனாலே டிவைன் இதுக்காக உங்களை எவ்வளோ விஷயத்தில் அலைன் பண்ணி இந்த நேரத்தை கொடுத்து, இந்த நேரத்தில் இந்த மெசேஜ் இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கணும்னு நினச்சி அவங்க அவ்வளோ பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? படைத்தவர் ஒன்றும் நம்மளை சும்மா விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அங்கே அவர் ஜாலியாக இல்லை. என் பிள்ளைங்களுக்கு நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க அந்த கஷ்டம் எதுக்காக வருதுன்னு கூட தெரியாமையே வாழ்ந்து நிறைய பேர் இறந்து மறுபடியும் நீங்கள் வந்து பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இது எத்தனாவது பிறவியில் இருக்கீங்களோ அது அவருக்கு தான் வெளிச்சம். ஆனால் இந்த பிறவிலையாவது நீங்கள் வந்து ஒரு குருவை சரண்டர் பண்ணி நீங்கள் உங்களோட அந்த சோல் பர்பஸ் என்ன, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஓகே? அன்பும் பாசம் எல்லாமே இருக்குது உங்ககிட்ட. ஆனால் உங்களை வந்து உங்களையும் மீறி சில விஷயங்கள் உங்கள் கையை மீறி நடக்குது. நான் எல்லாருக்கும் வந்து அரவணைப்பாக தான் மேடம் இருக்கேன், என்னை ரொம்ப ஏமாத்துறாங்க, என்னை ரொம்ப சண்டை போடுறாங்க. அதாவது ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணி அந்த கோபதாபங்களை அப்படியே உள்ளே வச்சு டக்குன்னு ஒரு நாள் வெடிக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் கூட சில பேர் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு கார்டு வழியாக பார்க்கும்போது அப்படியே ரெசனேட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருக்குன்னா நீங்கள் அவங்கள மன்னிக்க மாட்டுறீங்க. மன்னித்தல் இல்லை, நான் சொல்கிறது தான் அவங்க கேட்கணும், அவங்க லிசன் பண்ணட்டும் அப்படின்னு. நீங்கள் லிசன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு ட்ராமா. அவங்க லோயர் எனர்ஜி பீப்புள், அவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், மேனேஜ் பண்ண கற்றுக்குங்க கைஸ். நம்ம சில்ட்ரன்ஸ்லாம் நீங்கள் என்ன ஏஜில் இருந்தாலும் சரி, எனக்கு வந்து நீங்கள் குழந்தைங்க தான், என்னோடய ஸ்டூடெண்ட் தான். அதனால் ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்காதீங்க.
அதனால் எனக்கு நீங்கள் வந்து 25 இருந்தாலும் சரி, 18 இருந்தாலும் சரி, 60 இருந்தாலும் சரி, 70 இருந்தாலும் சரி, இல்லை அபோவாக இருந்தாலும் சரி, எனக்கு என்னோடய சில்ட்ரன்ஸ் அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த லோயர் எனர்ஜி பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுதான் வருது. இந்த வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, உங்களோட வேலையில் கவனமாக இருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இறைவன் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குறாரு, கம்யூனிகேட் பண்ணுறாரு, நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இறைவன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க வராரு. அதை பார்த்ததும் கிராட்டிடியூட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு இப்போ உங்களை சுற்றி யாரோ ஒருத்தர் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குறாங்க, தேங்க் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட தேங்க் பண்ணால் இவங்க என்ன சும்மா தேங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி அவங்க ஏதாவது நினைக்க போகிறாங்களா நினைக்காது. மனசுக்குள்ளேயாவது நினைங்க. நீங்கள் ஏஞ்சல்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஏஞ்சல், நான் இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நினச்சேன், எனக்கு இந்த மாதிரி சைன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் போடுங்க. பண்ணுறீங்களா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருமா இந்த வாரத்தில் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப டெப்ரெஷனில் இருக்கீங்க, நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க. அது இங்கே இந்த ஃபஸ்ட்டு கார்டே சொல்லிடுச்சு எனக்கு. நிறைய வேலையில் ஃபெயிலியர்ஸு, லவ் ரிலேஷன்ஷிப்பில். இதுக்கு இப்போ மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருக்கீங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி உங்கள் லவ் லைஃப்பை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கு. கண்டிப்பாக அங்கேயும் வந்து அடி வாங்கியிருக்கீங்க. அப்புறம் வந்து மேரேஜ் லைஃப்பும் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபஸ்ட் லைஃப் மூவ் ஆன் ஆகி செகண்ட் லைஃப்க்கு வந்திருக்கீங்க. இங்கேயும் சில பேருக்கு கார்னர் இந்த மாதிரி விஷயங்கள், ரீயூனியனுக்காக ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கீங்க. சரியான தூக்கம் கிடையாது, ஹெல்த் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது உங்களுக்கு. ஹாஸ்பிட்டல் விசிட் கூட நீங்கள் ஒரு சிலர் வந்து எடுத்துகிட்ருப்பீங்க, பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சில பேருக்கு கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஒரு சிலர் மெயில் பார்க்குறீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் வந்து ரீயூனியன் பண்ணுறதுக்கு கூட வெயிட் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு ஒருத்தானவங்களாம் அவங்க இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி 2 பேருமே இப்போ வந்து 2 பேருக்குமே ஃபெயிலியர்ஸ் நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது இப்படி தான் வந்து நிற்கும். உங்களுக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சிடுச்சுல்ல, இந்த லோயர் எனர்ஜி பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும். அப்போ நீங்கள் ஹையர் செல்ஃபாக மாறுங்க. உங்களுக்கு தான் இவ்வளோ உங்கள் கையில் டிவைன் பவரே கொடுத்து உங்களை மாற்றுறேன்னு சொல்கிறேன். அப்புறமா என்ன உங்களுக்கு? ஓகே, என்னையோ இந்த வாரம் நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உங்களுக்கான நியூ பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வருது. அது படிப்பாக இருந்தாலும் சரி, ஜாபாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ். சில பேரோட அந்த எண்ணங்கள், எனக்கு அந்த உள்ள ஒரு அக்ரெசிவாக இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இறைவன் எனக்கு ஏன் நீங்கள் வந்து நான் ரொம்ப நாளாக உங்களை ஃபாலோ பண்ணுறேனே, எனக்கு ஏன் இப்படி நடத்தி தர மாட்டேறீங்க, அந்த வருத்தம் வேதனைகளை உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கொடுக்குறாரு, கண்ணு முன்னாடி நிற்கிறாரு, தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. இறைவன் என்ன பண்ணுவார்? இப்படிதான் உங்களோட பேசுகிறாரு. டிவைன் பாத் மூலமாக, ஹேமா மூலமாக வாய்ஸ் கொடுத்துட்ருக்காரு. தட்ஸ் இட். ஓகே, இந்த பைல் 1 ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது கன்சல்டேஷன் வேணும், கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா யாராவது மாஸ்டர் இருந்தால் போய் கற்றுக்கோங்க. நல்ல மாஸ்டர். நான் அதுக்கெலாம் ஷோர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு நம்மக்கிட்டே கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் பாத்தில் வந்து கற்றுக்கோங்க. நிறைய பேர் வந்து பயனடைச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் கூட சொன்னேன், கமெண்ட் போடுங்க. கமெண்ட்டில் போடுறது விஷயங்களை நீங்கள் வந்து பார்க்கணும். நிறைய பேர் நம்மக்கிட்ட இந்த இது பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. எந்த ஏரியாவிலேருந்து பேசுகிறேன், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கோங்க. அற்புதங்கள் எத்தனை பேருக்கு நடக்கும்போது உங்கள் லைஃப்பில் நடக்காதா? நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை தாங்க ஃபஸ்ட்டு. நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம். குருவோட கையை பிடிச்சிங்கன்னா குரு வந்து எந்த இடத்துலையும் உங்களை வந்து விட்டு கொடுத்துட மாட்டார். நம்மளை நம்பினவங்கள குருவோட அந்த பலத்தினால உங்களோட இந்த வாழ்க்கை கடல்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை கரையேற்றுவார், உங்களுக்கு சக்ஸஸை கொடுப்பார். ஓகேவா? நம்புங்க, நல்லதே நடக்கும். மைக்கேல் ஏஞ்சல் வந்து சன்காட் அவர். ஓகேவா? அவர் வந்து சாதாரண ஏஞ்சல், ஏதோ ஏஞ்சல் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அவரை பற்றி அவர் வந்து ஃபயர் எலமெண்ட் கார்டு அவர். ஓகேவா? ப்ரொடெக்ஷன். அவர் ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லை, ஹீலிங்க்கு கூட அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். ஓகே, சரி. ஏனியோ செல்லங்களே, நம்ம சேனலை வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க நான் சொன்ன மாதிரி உங்களோட இது அனுப்புங்க, வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ், உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க, பார்த்துக்கோங்க. சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 2 பார்க்குறோம். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே கமெண்ட்டில் வந்து
நம்மளோட ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க. அவரோட நம்பர் 222555. ஓகேவா? இதெல்லாம் வந்து மைக்கேல் ஏஞ்சல் நம்பர். இந்த நம்பர் அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இந்த வாரம் நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, கைடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஜாப், கேரியர், ஃபைனான்ஸ், படிப்பு, ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்துக்குமா சேர்த்தே பார்க்குறேன். பைல் 2 சூஸ் பண்ணாங்க. நீங்கள் சில பேர் வந்து பிலோ 25, 30 இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஃபைனான்ஸ் ரீதியாக கொஞ்சம் வந்து ரொம்ப நாளாக அதில் வந்து ஒரு க்ரோத்திங் இல்லாமல் இருக்குதுன்னு நினச்சி கவலைப்படுறீங்க. அதனால் அந்த வேலையை விட்டுட்டீங்க. அந்த பிஸ்னஸையோ அந்த வேலையையோ விட்டாச்சு. ஓகேவா? இது வந்து நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. சொந்த பிஸ்னஸாக இருக்கும். நீங்கள் அதை வந்து கைவிட்டா மாதிரி தெரியுது. இதுக்கு யாரோட இதுவும் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது கிடையாது. எவ்வளோ முயற்சி எல்லாமே நீங்கள் வந்து நானே பண்ணிக்கிறேங்கிற மாதிரி இருக்கீங்க. இப்போ கூட ஏதோ ஒரு வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆனால் யோசனையில் இருக்கீங்க. இந்த வாரம் வரும் வாரத்தில் கூட நீங்கள் யோசனையிலேயே இருப்பீங்க. சிலருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்குது. ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. உறவு ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ சில உறவுகள் கொடுத்த காயங்கள், வலிகள் உங்களுக்கு புதிய விஷயங்களை ஏற்கவோ, புதிய நபர்களை உங்கள் லைஃப்பில் கொண்டு வர்றதுக்கும் ரொம்பவே வந்து தயக்கம் காட்டுறீங்க. சில பேர் லேர்னர்ஸாக இருப்பீங்க. அதாவது ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக படிப்பு சம்மந்தமான விஷயமாக கூட ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ஃபெயிலியர் பார்க்குறீங்க. இந்த படிப்பு ஏன் உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா இது உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு. ஓகேவா? உங்கள் லைஃப்பில் ஒரு புதிய பார்ட்னர் வர்ற மாதிரி இருக்கிறாங்க. சில பேர் லைஃப் பார்ட்னருக்காக பார்க்குறீங்க அப்படின்னாலும் அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன். உங்களுக்கு நல்ல ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் கொடுப்பாரா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட். அவரை நீங்கள் 100% பிலீவ் பண்ண மாட்டீங்க. எஸ், நீங்களும் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வருமானு நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வரும் வாரத்தில் கண்டிப்பாக அவர்கிட்டருந்து வரும். அவரை ஏற்றுக்கலாமா அப்படிங்கிறதுல ரொம்ப தயக்கம். ஒரு பேலன்சிங்காக இருப்பாரா அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து அந்த அந்த உறவுனால கொஞ்சம் விரிசல் ஏற்படுற மாதிரி இருக்குது. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? நீங்கள் புதுசாக முயற்சி பண்ணுற விஷயம், அது ஒரு சிலருக்கு படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஏதோ அந்த நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகிறீங்க. அதுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த விஷயம், அதுக்கான மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கால்ஸ் வரலாம், இல்லைனா உங்களுக்கு யார் மூலமாக வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகேவா? அந்த ஜாபோ இல்லை அந்த படிப்போ உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்க போகுது. அதுக்கான விஷயங்களை நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க, மூவ் ஆன் பண்ண போகிறீங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் வைக்கணும். ஏன்னா நீங்கள் வார்த்தையை விட்டிங்கன்னா அந்த பர்சன் உங்ககிட்ட திரும்ப வந்து இவங்ககிட்டையும் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி தெரியுது, பிரேக் ஆகிற மாதிரி. ஓகேவா? இதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து டிவைன் உங்களுக்காக அலைன் பண்ணி கொடுத்த விஷயம். ஆனால் உங்களோட ஆழ்மனப்பதிவு, உங்களோட இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அம்பிட்டு நல்லா இல்லை. ஓகேவா? அவ்வளோ அதாவது ஃபஸ்ட் லைஃப்பில் இருக்கிறவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம், இல்லை சுற்றி இருக்கிற அந்த சொந்த பந்தங்கள் உள்ள உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப இந்த பர்சன் வேண்டாங்கிற மாதிரி கூட உங்களை வந்து சொல்லலாம். புரியுதா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து உங்களோட அந்த மைண்ட் செட்னால் இவரை வந்து நீங்கள் உதாசீனப்படுத்திடுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனம் வைங்க. உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஒரு சிலர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்குள்ளே கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரியா?
அதனால் உங்களோட இந்த ஆழ்மன பதிவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் வைக்கணும். யார்கிட்டையும் வந்து வாக்குவாதத்தில் வந்து இருக்காதீங்க இந்த வாரம். உங்களுக்கு என்ன வேணும்னா, நான் அன்பாக இருக்கேன், பாசமாக இருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு எதுவுமே அவங்க கொடுக்க மாட்டுறாங்க, என்னை நல்லபடியாக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு. ஓகேவா? இது மாதிரி எண்ணங்கள் ஒரு சிலருக்கு போயிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு நியூ பிகினிங்ஸ், நீங்கள் வந்து இந்த பாஸ்ட் லைஃப் அந்த பர்சன்கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு நியூ லைஃப் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வராங்க. ஆனாலும் இந்த வரும் வாரத்தில் கொஞ்சம் கவனம் வைக்கணும். அதுவும் பிரேக் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ணல, நான் கார்டில் வருது நான் சொல்கிறேன். நான் இல்லைன்னா ஏன் சொல்கிறேன்? ஏன்னா அதுக்கு ஏன் இந்த மாதிரி ரீசன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுதான் உங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட்னால இந்த விஷயங்கள் இட் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் பேலன்சிங்காக கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனீங்கன்னா இந்த லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிலர் வந்து விடோவாக இருப்பீங்க, இல்லைனா ஒரு சிலர் வந்து டைவர்ஸ் ஆனவங்க, விவாகரத்து ஆனவங்க செகண்ட் லைஃப்காக நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது இந்த செகண்ட் லைஃப் உங்களுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணும். பட் உங்களோட அந்த ரெக்கார்டு அவங்கள பாதிக்கும். ஒரு சிலருக்கு அவங்களும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்போ 2 பேருக்குமே வந்து அந்த மாதிரி இருந்தால் அது இமீடியட்டாக அது ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனால் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் இப்போ ரொம்ப உங்களுக்கு தகராறு பண்ணுறாங்க. அது ஃபேமிலிக்குள்ளேயே பேரண்ட்ஸாக இருப்பாங்க இல்லையா, அம்மா அப்பா அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு இதுவாக இருக்காங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யாருக்காவது வந்து ப்ரைவேட் ரீடிங் எடுக்கணும், இது வந்து கலெக்டிவில் வருது. அதனால் நீங்கள் ப்ரைவேட் ரீடிங் வேணுனாலும் ப்ரைவேட் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க. ஹெல்த் வைஸில் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. ரொம்ப இது பண்ணாதீங்க. மணி அண்டு ஒரு ரிலேஷன்ஷிப் ரெண்டுமே இம்பேலன்ஸாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. இதுக்கு சொல்யூஷனும் கொடுக்குறாரு இறைவன். நல்ல விஷயங்கள் வரப்போகுது, கம்யூனிகேஷன் இருக்குது, நல்ல வாய்ப்புகள் இருக்குது. வர்றதை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மாற்ற வேண்டிய இடம் நான் அடிக்கடி சொல்வேன். நீங்கள் விர்ச்சுவல்ஸ், அதாவது பரிகாரம் வந்து நீங்கள் அந்த கோயிலில் பண்ணுங்கள், இந்த கோயிலில் பண்ணுங்கள், இவரை போய் ப்ரே பண்ணுங்கள், யாரை ப்ரே பண்ணாலும் சரி, உள்ளுக்குள்ளே நீங்கள் விதைக்கிற விதை தான். உள்ளுக்குள்ளே நல்ல விஷயங்களை விதைங்க. மன்னித்தல்ங்கிறதே அங்கே இல்லை. உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படி சொன்னீங்கன்னா, ரிவெஞ்ச் எடுத்திங்கன்னா அது வந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டி தான் நல்லா இருப்பான். நீங்கள் எவ்வளோ நேரம் அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லி அவனை கரிச்சு கொட்டிகிட்டு இருக்கீங்களோ, அவ்வளோ நேரம் உங்களோட எனர்ஜி அங்கே போயிட்டுருக்கும். அவர் இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த அம்மா இல்லை, நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல் சந்தோஷமாக இருப்பாங்க, இல்லை ஃபீமேல் பார்க்குறீங்களா அங்கே இருக்க மெயில் சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் நிறைய சொன்னேன்னா அதெல்லாம் ஏதோ ஒரு என்ன இதெல்லாம் இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படிலாம் கூட நினைப்பீங்க. அதுதான் ஃபேக்ட், அதுதான் ரியல், நிஜம். ஓகேவா? சரி, அவேராக இருக்க வேண்டிய வாரம். சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா கவனித்து செய்யுங்க. அது உறவு ரீதியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு இது செட் ஆகுமா செட் ஆகாதா, அதே மாதிரி அந்த புதிய உறவு வருதில்ல, அதுக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பேலன்சிங் இருக்குது, அவங்க உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் கரெக்டாக இருக்குமா, இல்லை உங்ககிட்ட சில இப்போ இதில் கார்டில் வந்துச்சு இல்லையா, இது நீங்கள் உங்ககிட்ட இருக்க அந்த லேகிங்கை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும், அதில் ஏதாவது நீங்கள் வந்து முன்னேற்றம் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? யாராவது தெரிஞ்ச மாஸ்டர்ஸ் இருந்தால் போய் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.